வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக ஞானேஷ்குமார் பதவியேற்கிறார். 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் ஓய்வு பெறுவார். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வருகிற மார்ச் 14 தேதி கூடுகிறது. அன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு நேற்று அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் மீண்டும் கூட வாய்ப்புள்ளது. இந்த கூட்டத்தொடர் சுமார் 20 நாட்கள் வரை நடைபெறும். தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய அரசு நிறைவேற்றியது. இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிரானது என்று கூறி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது. நீதிபதிகள் முன்னுரிமை அளித்து இன்று காலையிலேயே விசாரிப்பதாக தெரிவித்தனர். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் 717 கோடி மதிப்பீட்டில் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் திருச்சி மற்றும் மதுரையில் புதிய டைடல் பூங்காக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா கடந்த மாதம் தொடங்கியது. இதில் நாள்தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அதிக அளவில் பக்தர்கள் நீராடுவதால் மனித கழிவுகள் அதில் அதிகம் கலந்துள்ளதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினாவில் அதிபர் ஜேவியர் மிலே தலைமையிலான வலதுசாரி லிபர்டி அட்வான்சஸ் கூட்டணி கட்சி ஆட்சி நடைபெறுகிறது. இவர் லிப்ரா என்ற கிரிப்டோ கரன்சி குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனால் அதிபருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த மாதம் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்திருந்தது. ஆனால் தொழில்நுட்ப சான்றிதழ் அனுமதி தொடர்பான பிரச்சினைகள் நீடித்து வந்ததால் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது.